தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2001. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பிக்கலாம். ஒப்பந்த புள்ளிகளை ரொக்கமாக செலுத்தி பெற்று கொள்ளலாம். ஒப்பந்த புள்ளிகள் தேதிக்குள் வந்து சேர வேண்டும். தாமதமாக வரும், நிராகரிக்கப்படும். ஒப்பந்த புள்ளி தயாரிக்கவும். சுற்றறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். கலந்து கொள்ள வழங்கப்பட வேண்டும். சுற்றறிக்கை தயாரிக்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். பராமரிப்புமின்றி குண்டும் குழியுமாக. பாதசாரிகள். இது குறித்து பல முறை எவ்வித நடவடிக்கையும் களையக் கோரி எழுதுகிற கடிதம் தயாரிக்கவும். பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பட்டதாரியாக இருப்பதோடு மேல்நிலை தேர்ச்சியும். சம்பளம். விளம்பரம் தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். துணை மதிப்பீடுகளை. சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசியதாவது: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்வேறுபட்ட துறைகள் வரவு செலவு திட்ட அறிக்கையை அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கான முக்கியமான திட்டங்கள் கூற விரும்புகிறேன். ஊரக பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் நிறுவுவதற்கு அடிப்படை வசதிகளை அமைப்பதற்காக என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிதி வசதியையும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொள்முதல். வழங்கப்பட்ட உற்பத்தி. தமிழ்நாடு மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மகிழ்ச்சி தரத்தக்க. தெரிவித்துக் கொள்வதில் வேலையில்லா திண்டாட்டத்தை மாவட்டந்தோறும் தமிழ்நாடு தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டு அமைகிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. சென்னை துறைமுகத்தில் 1000 டன்கள் எடையுள்ள கோதுமை மற்றும் சர்க்கரை மூட்டைகளை பத்திரமாக இறக்கி வாணிப கிடங்குகளில் கொண்டு சேர்க்கும் பணியை செய்திட முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டுள்ள முகவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். ஒப்பந்த புள்ளிகளை துறைமுக அலுவலகத்தில் 100 ரூபாயை ரொக்கமாக செலுத்தி பெற்று கொள்ளலாம். ஒப்பந்த புள்ளிகள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும். தாமதமாக வரும் ஒப்பந்த புள்ளிகள் நிராகரிக்கப்படும். போக்குவரத்து மேலாளர், சென்னை துறைமுகம், சென்னை அவர்கள் பெயரால் ஒப்பந்த புள்ளி தயாரிக்கவும். 2.
வரும் 2001ஆம் ஆண்டில் கொண்டாடப்படவுள்ள சுதந்திர திருநாளை அனைத்து பள்ளிகளும் சிறப்புடனும் எளிமையுடனும் கொண்டாட வேண்டும். மாணவ மாணவியர்கள் தூய ஆடையுடன் வந்து கலந்து கொள்ள அறிவுறுத்த வேண்டும். அந்தந்த ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் விடுதலை போராட்ட தியாகிகள் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுதல் அவசியம். சுதந்திரத்தின் பெருமையை மாணவர்கள் உணரும் வகையில் போதிய அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும். மேற்காணும் கருத்துக்களை உள்ளடக்கி பள்ளி கல்வி இயக்குனர், கல்லூரி சாலை, சென்னை அவர்களிடமிருந்து மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பும் சுற்றறிக்கை தயாரிக்க. 3. சென்னை மூவேந்தர் நகரில் உள்ள 5 சாலைகள் கடந்த 2 வருடங்களாக எவ்வித பராமரிப்பும் இன்றி குண்டும் குழியுமாக உள்ளன. பாதசாரிகள் நடக்கவோ 2 சக்கர வாகனங்களில் செல்லவோ முடியவில்லை. பள்ளி செல்லும் குழந்தைகளின் நிலை பரிதாபமாக உள்ளது. இது குறித்து பலமுறை உள்ளகர உள்ளாட்சி மன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேற்காணும் குறைகளை களைய கோரி மூவேந்தர் நகர் குடியிருப்போர் நல சங்க செயலாளர் ஒரு நாளிதழ் ஆசிரியருக்கு எழுதுகிற கடிதம் தயாரிக்கவும். 4. இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் தட்டச்சர் பதவிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பட்டதாரியாக இருப்பதோடு தட்டச்சு, ஆங்கிலம் மற்றும் தமிழில் மேல்நிலை தேர்ச்சியும் கணினி பயிற்சியும் பெற்றிருத்தல் அவசியம். சம்பளம் 5000 ரூபாய். பணி நிர்வாக இயக்குனர், இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம், சென்னை 2 சார்பில் விளம்பரம் தயார் செய்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3இல் ஒரு பாகம் படிக்கப்படும். Fifteen seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Stop.
முதல் துணை மதிப்பீடுகளை சட்டமன்ற பேரவையில் சமர்ப்பித்து மாண்புமிகு நிதியமைச்சர் பேசியதாவது: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடப்பாண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகளை இந்த மன்றத்தின் முன் வைக்கிறேன். பல்வேறுபட்ட துறைகள் சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கைகளை விளக்கி கூறும் விரிவான அறிக்கை மன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை தாக்கல் செய்த பின்னர் தமிழக அரசினால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கான செலவுகளுக்கும் மற்றும் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து அனுமதிக்கப்பட்ட செலவுகளுக்கும் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற்று ஈடு செய்வதற்குத்தான் இந்த துணை மதிப்பீடுகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. எனவே ஒரு சில மானிய கோரிக்கைகளில் இடம்பெறுகின்ற சில முக்கியமான திட்டங்கள், திட்ட பணிகள் குறித்து சுருக்கமாக கூற விரும்புகிறேன். முதலாவதாக, நம் மாநிலத்தின் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் கணினிகளை நிறுவுவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை அமைப்பதற்காக அரசு தாராளமாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தவிர வருங்காலங்களில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் கணினி கல்வியை விருப்ப பாடமாக கொண்டு வருவதற்கு தேவையான நிதி வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து, ஏகபோக நெல் கொள்முதல் செய்யும் திட்டத்தின் கீழ் விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்ட உற்பத்தி ஊக்கத் தொகையை ஈடு செய்யும் நோக்கில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு அரசு போதிய தொகையை அளித்துள்ளது. இதனை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்வார்கள் என நம்புகிறேன். அடுத்ததாக, இன்னொரு முக்கியமான மகிழ்ச்சி தரத்தக்க செய்தியை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். தற்போது இளைஞர்கள் மத்தியில் நிலவி வரும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க சீரிய எண்ணத்துடன் அரசு மாவட்டந்தோறும் மக்கள் நல பணியாளர்களை நியமித்துள்ளதை உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள். இதனால் வேலை இல்லாதோர் மத்தியில் நிலவி வந்த விரக்தி மனப்பான்மை ஓரளவிற்கு போக்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஆற்றும் பணியின் சிறப்பை உணர்ந்த இவ்வரசு அவர்களுக்கு மாதா மாதம் பயணப்படி அளிக்கவும் முடிவு செய்துள்ளது என்பதை உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறுதியாக, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள பழைய பேருந்துகளையெல்லாம் மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக புதிய பேருந்துகளை வாங்க அரசு திட்டமிட்டு தீவிர நடவடிக்கையில் இறங்கி உள்ளது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் புதிய பேருந்துகள் வாங்க கூடுதல் மூலதன பங்கு அளிக்கப்படவும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துணை மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுள்ள பல்வேறு செலவினங்களில் முக்கிய அம்சங்கள் பற்றி தெரிவித்துள்ளேன். இதை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டு அமைகிறேன். ஸ்டாப்.